ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் 3 அடுப்புலையுமே வேலை அதனால் கிடுக்கிடுன்னு ரெடி ஆகணுங்கிறத 3 அடுப்புலையுமே வச்சுட்டேன். ஒன்றுத்தில் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வந்துகிட்ருக்கு. மெயின் வந்துட்டு இன்றைக்கி பீட்ரூட் சாதம் தான் செய்ய போகிறேன். அதனால் பீட்ரூட் துருவிக்கிட்டு இருக்கேன். சைட் பை சைடாக இந்த சவுச்சவும் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவும் ஒரு பொரியல் பண்ணி கொடுத்துருவேன். காய் இருந்தால் வீணாக தான் போகுது. இப்போ சவுச்சவ் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. பீட்ரூட்டு துருவி வச்சுட்டேன். எனக்கு சாதத்துக்குங்கிறப்ப நிலக்கடலை போட்டு தாளிச்சிருக்கேன் பாருங்கள். நிலக்கடலை போட்டு தாளிக்கும் பொழுது சாதம் சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பசங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நிலக்கடலையும் போட்டு சேர்த்து தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டு வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா நான் போட்டிருக்கேன்னா காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, அதோட நிலக்கடலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இப்போ பீட்ரூட்டை துருவியாச்சு. துருவினதுக்கப்புறம் என் பிளேட் பார்த்தா ஆரத்தி எடுக்கலாம். அந்தளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. இதனால தான் இந்த பீட்ரூட் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளாவது கொடுப்பேன். இப்போ காலைல சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அதையும் கொடுத்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு தேவையான சாப்பாடுமே கட்டிட்டேன். இதை லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியது தான். சவுச்சவ் பொரியல், பீட்ரூட்டு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கார்ன் வந்துட்டு கொஞ்சம் மசாலாவாக இருக்கணும்ன்ட்டு தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுட்டேன். ஓகே பாய்.